கருத்து சுரங்கம், ஒழுக்கத்தின் இருப்பிடம், கல்வி மறவா நினைவுகளை அள்ளித்தரும் பள்ளிக்கூடமே. வந்தேன் நான் புத்தகம் பையெடுத்து, கட்டுச்சோறு கட்டி, அறிவு சுரங்கம் தேடி, வகுப்பறைக்குள் நுழைந்து சீருடையில் சிறப்பாய் இருந்தனர் நண்பர்கள். கண்டிப்பான ஆசிரியரை கண்டு கனவெல்லாம் சிதைந்தது. கண்டிப்பான ஆசிரியரை கண்டு கனவெல்லாம் சிதைந்தது. உண்டு உறவாடி கைக்கும் பொழுதெல்லாம் பழுதானது. தமிழோ தாய்மொழி என்றனர், ஆங்கிலமோ அயல் மொழி என்றனர், கணக்கோ கணக்கிலடங்கா விதிகள் கொண்டது என்றனர், அறிவியலோ அரிதான அறிவு கொண்டது என்றனர், வரலாறோ வரையறையற்றது என்றனர், கணினிதான் உலகம் என்றனர், புவியலோ ஈர்ப்பு உள்ளது என்றனர். எதிலும் ஈர்ப்பு இல்லாமல் போனது எனக்கு. பிடி சார் விசில் சத்தம் மட்டும் மனதில் உற்சாக ஒளி எழுப்பியது. இத்தனை இருந்தாலும் தினமும் பள்ளி சென்றேன் மகிழ்ந்து, பாடம் படித்தேன் புரிந்து, மனமகிழ்ந்தனர் பெற்றோர். உயிர் கொடுத்த உயிருக்கு தகுதி சுடரால் ஒளியேற்றினேன், அது என் கடமை என்றனர். சுயமாய் சுவைத்து சுகமாய் இருக்க கல்வி கொடுத்த பள்ளிக்கூடம் ஒரு போதி மரம். காலம் யோசிக்க வைத்தது. பயின்ற பொழுதில் பயனற்ற என்னை பளிங்காய் மாற்றிய ஆசிரியர் அர்ப்பணிப்பு ஓர் அறம் என நினைத்தது என் மனம். மாணவனாய் இது என் சமர்ப்பணம். ஓர் ஆசிரியராய் கல்லை செதுக்கி சிற்பமாக்க எத்தனை இடையூறுகள். வருகை பதிவேட்டில் கட்டத்தில் சிக்காமல், வருகை பதிவேட்டில் கட்டத்தில் சிக்காமல், அயல் மொழியை உதட்டில் தேக்கி தாய்மொழியை தவிப்பில் விட்டு, திறமையை திறத்தால் காட்டி இணையான ஆசிரியரை இணக்கத்தில் இழுத்து, இயலாதாரை எதிர்த்து, விதவிதமானவர்களை சமாளித்து, தலைமையின் எண்ணத்திற்கு வண்ணமிட்டு மெருகூட்டி, நீயா நானா என்ற வேதம் குறைத்து, கடமையை கண்ணாய் கொண்டு செயல்பட்டு வெற்றி பெற தவியாய் தவிக்கும் ஆசிரியரே, நீ ஒரு சுடர் ஒளி, நீ ஓர் ஏணிப்படி. தானத்தால் குறையா அமுத சுரபியாம் கல்வியை ஞானத்தால் பெற்ற மாணவனே, உன்னுள் இருக்கும் மொழி ஆசிரியரின் அழியா முகவரி என்பதை மறவாது. நூலுக்கு சொல்லி வனப்பே வனப்பு. என் கவிதைக்கு வாழ்க்கைக்கு இரண்டிற்கும் வனப்பு சேர்ப்பது என் மாணாக்கரை. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.